ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்றைக்கி நம்ம 2 பொருட்களை வச்சு பால் கேக் செய்ய போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது பால் பர்ஃபி கூட சொல்லலாம். இது வந்து அஜ்மீரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. அஜ்மீர்க்கா மாவான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக் கொடுத்துருக்கேன். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Samayalோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. இப்போது பால் கேக் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல அந்த பால் கேக்கை செட் ஆகிறதுக்காக நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேங்க. 1 லிட்டர் திக்கான பால் சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் கலக்கக்கூடாது, நல்லா 1 லிட்டர் திக்கான பால் சேர்க்கணும். இப்போது இந்த பால் நல்லா கொதி வரணும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல நல்லா நம்ம கொதி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பால் வந்து பாதி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சைடில் அப்பப்போ ஆடையெல்லாம் சேரும், பாலாடை. அந்த பாலாடையும் அந்த பால்லே மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா ஒரு ரிச்னஸான ஒரு டேஸ்ட்டும் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து நீங்கள் தீபாவளிக்கு கூட செய்யலாம். நம்ம வெளியில் ஸ்வீட் வாங்குறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான மில்க் கேக் நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பால் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அரை எலுமிச்சம்பழத்தை இந்த பாலில் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த பால் வந்து திரிஞ்சிரும். அதுதான் நம்மளுக்கு பால் கேக்கோட ஷேப் மாதிரி வரும். நல்லா ரவா மாதிரி உருண்டையாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ஆனால் 1 லிட்டர் பாலுக்கு 1 மணி நேரம் ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போது நீங்கள் 2 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். நம்ம எவ்வளோ பால் எடுக்கிறோமோ அவ்வளோ நேரம் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. திக்காகி நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கிற பயம் நம்மளுக்கு இருக்காது. சப்போஸ் இரும்பு கடாய், சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேங்க. 1 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை வந்து மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா நம்மளுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட பால் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் அப்ளை பண்ண ட்ரேயில் வந்து போட்டு நல்லா இதை செட்டாக வச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் அதை செட் பண்ண வைக்கலாம். நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை செட்டாக வைக்கிறேன். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல கரெக்டான ஷேப்பில் வரும்னா இந்த மாதிரி வீட்டில் டம்ளர் இருந்துச்சுன்னா இல்லைனா இந்த மாதிரி கப்பை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த பால் கேக் வந்து நல்லா செட் ஆயிரும். இது 1 மணி நேரம் ஆகுங்க நல்லா செட் ஆகிறதுக்கு. நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா செட் ஆயிரும். 1 ஹவருக்கு அப்புறம் நான் சைடில் வந்து கத்தியை வச்சு அந்த ட்ரேலேருந்து நவுத்தி விட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ரொம்ப அழகாக நம்மளோட பால் கேக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தாவை மேலே சென்டரில் வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பால் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் ஸ்வீட் கடையில் வாங்குகிற மாதிரி நம்ம வீட்டில் 2 பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இந்த பால் கேக் செய்கிறதுக்கு நெய்யெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான பால் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Samayalக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க.
வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.